கும்பகர்ணனின் உறக்கம். அனைவருக்கும் எனது விநீதம் கூடிய அநேக நமஸ்காரங்கள். கும்பகர்ணன் இலங்காபுரி வேந்தன் உடன் பிறந்தோன். தனிப்பட்ட குணாதிசயங்களில் கும்பகர்ணன் மிகவும் நல்லவன். அண்ணனின் நிர்பந்தின் பேரில் இராமரோடு யுத்தம் செய்ய வேண்டியிருந்தது. ஏன் கும்பகர்ணனுக்கும் மட்டும் 6 மாதம் உறக்கம் ஏன் வந்தது? பொதுவாகவே இராமாயண காவியத்தில் எல்லா கதாபாத்திரங்களும் நன்மையின் அம்சம் கூடிய கதாபாத்திரங்களாகும். சூர்பனகை, கும்பகர்ணன், இந்திரஜித், விபீஷணன் போன்றோர்கள் சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் கெட்டவர்களாக மாற வேண்டும், நிர்பந்திற்கு தள்ளப்பட வேண்டியதாகின்றது. கும்பகர்ணன் தயாகுணமும் புத்தி கூர்மையையும் அறிந்து அதிகம் பொறாமை அடைந்தவன்தான் இந்திரலோகத்தின் தேவேந்திரன். அதற்கு ஒரு காரணமும் உண்டு. தேவேந்திர பதவி என்பது ஒரு சுகபோக பதவி. இந்திரலோகத்தின் பதவி எப்போதுமே இருக்கும். இருந்தாலும் இந்திரன்மார்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். இலங்காபுரியில் இராவணன் தலையில் இந்திர பதவி வேண்டி ஒரு மகாயாகம் நடத்தினான் இலங்கை வேந்தன். விபீஷணன், கும்பகர்ணன் அனைவருக்கும் கலந்து கொண்டிருந்தார்கள். யாகத்தின் முடிவில் நான்முகனும் காட்சியளித்தார். இந்திர பதவிக்கு வேண்டி நடத்தப்பட்ட யாகத்தால் அனைவரும் இந்திராசனம் வேண்டும் என்று கேட்டனர். ஆனால் வாய் தவறி நித்ராசனம் வேண்டும் சொல்லிவிட்டார். பிரம்மாவும் தந்தேன் என்று சொல்லிவிட்டார். தான் கேட்டது தவறு என்பதை உணர்ந்து கொண்டு உறக்கத்தை கொடுக்கக்கூடிய வரம் வேண்டாம் என்றார். பிரம்மனோ வரம் கொடுத்ததுதான். நீங்கள் கேட்டுக்கொண்டதின் பேரில் வருஷத்திற்கு பாதி மாதம், அதாவது 6 மாதம் உறக்கம் வரத்தான் செய்யும். அதன் பிறகு 6 மாத காலம் உறங்கலாம் அல்லது உறங்காமலும் இருக்கலாம் என்று பிரம்மா தீர்த்து சொல்லிவிட்டார். கும்பகர்ணன் வார்த்தை தவறியதற்கு காரணமே இந்திரன்தான். முதலிலேயே இந்திரன் சரஸ்வதி தேவியிடம் சென்று கெஞ்சி கூத்தாடி பிரம்மாவிடம் கும்பகர்ணன் இந்திராசனம் என்று கேட்கும்போது அவரின் வாயிலிருந்து நித்ராசனம் வரவேண்டும் என்று கேட்கொண்டான். அதுபோலவே கும்பகர்ணன் வாயிலிருந்து வந்த வார்த்தை தவறி வந்தது. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.